சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி இன்று அதிகாலை 1:25 வரை சப்தமி திதி, அதன் பின்பு இரவு 11:11 வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:58 வரை உத்திரம் நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ஆடி மாதம் 12ஆம் நாளான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகத்தில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு விலகும். திடீர் செலவுகள் ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கும் என்பதால் பணம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆடை அலங்காரத்தில் அதிகமான நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது அன்றாட செயல்பாடுகளில் ஒருவித சோர்வு ஏற்பட்டு விலகும். நெருக்கமானவர்களின் உண்மையான குணங்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குழந்தைகளின் உணர்வுகளை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுவீர்கள். திடீர் பயணங்கள் மூலமாக நெருக்கடிகளும் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்படும். மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கருத்துக்கள் கூறுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். அரசு சம்பந்தமான காரியங்களில் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் முழுமையாக விலகும். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். விவசாயம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்கள் சற்று பொறுமையாக செயல்பட வேண்டும். பொது காரியங்களில் உங்களின் செல்வாக்கும் மதிப்பும் 2 மடங்காக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான பணிகளை தேர்ந்தெடுப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சில சிறப்பான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். சிறு தூர பயணங்கள் மூலமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அரசு சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தடைகள் முழுமையாக விலகும். சமூகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்படும். மருத்துவம் சம்பந்தமான உங்களது முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது அன்றாட செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலைமை முழுமையாக விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். குழந்தைகளின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஒரு சில ஆடம்பர செலவுகள் மூலமாக பண நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து மகிழ்ச்சி உருவாகும். வெளி வட்டாரத்தில் உங்களது மதிப்பும் செல்வாக்கும் 2 மடங்காக அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சொந்த பந்தங்களின் தலையீடு அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்களும் பயமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததா கன்னிராசி.
கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும், சிந்தனையில் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றி மனக்குழப்பம் அதிகரிக்கும், உறவினர்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும், சமூக பணிகளில் இருப்பவர்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அமைதியாக இருப்பதன் மூலம் ஒரு சில காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். உறவுகளிடம் பேசும் போது சற்று நிதானமாக சிந்தித்து பேச வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மற்றவர்களின் பலம் பலவீனங்களை சுலபமாக புரிந்து கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து ஒரு சில வாய்ப்புகளும் கிடைக்கும். வேகத்தை குறைத்து விவேகமாக செயல்பட்டால் ஒரு சில நஷ்டங்களை தவிர்க்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது அன்றாட செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதால் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சிக்கலான விஷயங்களுக்கு ஒரு சில சிறப்பான முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோக பணிகளில் இருப்பவர்கள் ஒரு சில நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு சாதனைகளை படைப்பீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்று ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். இணையம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். சொந்த பந்தங்களின் ஆதரவு சிறப்பான முறையில் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வந்து சேரும். மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் உண்டாகும். உங்களது அன்றாட செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குழந்தைகளின் ஆசைகளை சிறப்பான முறையில் நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். சிறு தூர பயணங்கள் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் முழுமையாக குறையும். எதிர்ப்புகளும் எதிரிகளும் முழுமையாக விலகி ஓடுவார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஒரு சில மாற்றங்களுக்கு முயற்சி செய்வீர்கள். கட்டுமானம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு திடீர் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். கால்நடை சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். உறவினர்கள் வருகை குடும்பத்தில் கலகலப்பை உண்டாக்கும். கணவர் வழி சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று புதிய மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைபட்டு வந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதுவிதமான முயற்சியின் மூலம் லாபத்தை அடைவீர்கள். வரவுக்கு தகுந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி மகிழ்ச்சியும் உற்சாகமும் கிடைக்கும். பணவரவில் இருந்து வந்த இழுபறிகள் விலகி சிறப்பான பணவரவை எதிர்பார்க்கலாம். உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சுபகாரியம் சம்பந்தமான பணிகளில் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். புதுவிதமான உணவுகளை ருசித்து மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பண நெருக்கடி குறைந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் உங்கள் மேல் பொறாமைப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். நன்றி, வணக்கம்.